ராஜா 5 காரியம் பண்ணுறார். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம்னு. அதில் திரோதானம்னு ஒன்று. அது என்னென்னா, சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் அப்படிங்கிற 3ஐயும் சேர்த்தால் திரோதானம். வெஷ்டி என்றும் சமஷ்டி என்றும் சொல்வார்கள். தனித்தனியாக பெருமான் என்ற முத்தொழில்கள் அவற்றை சேர்த்து சமஷ்டியாக சொன்னால் அதுக்கு திரோபாவம்னு பேர். பெருமான் உலகத்தினுடைய உண்மை இயல்பையும் தன்னுடைய உண்மை இயல்பையும் உயிரினுடைய உண்மை இயல்பையும் அதற்கு காட்டாது மறைப்பான். அந்த உண்மை இயல்புகளை உயிர் அறிந்து கொண்டது என்று சொன்னால் பெருமானை விடாது. பெருமானை விட்டு உலகத்தினை பிடித்துக் கொள்வதற்கு காரணம் உலகத்தில் இருக்கின்ற போலி இன்பத்தை உண்மை இன்பம் போல் பெருமான் காட்டுவது தான். அதுதான் திரோபாவம். தன்னுடைய மெய்யடியார்களை இவ்வாறு இறைவன் ஏமாற்றுவதில்லை. அதனால் அவர்கள் உறுதியாக இறைவனை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை இங்கே சொல்கிறார் அப்பர் பெருமான். பொய்யினை தவிர விட்டு புறமலா அடிமை செய்ய ஐயனி அருளி செய்யாய். நன்னா என்னை ஏமாத்துறியே, நன்னா மறைக்கிறையே, உன்னுடைய மறைப்பு சக்திக்கு நான் ஆட்பட்டு மயங்கி கிடக்கின்றேன். மாயவித்தை செய்கிறானே அம்பலவாணன் அப்படின்னு முத்துத்தாண்டவர் பாடினார். பெருமான நடராஜா பார்க்கும்போது தான் அவர் என்னெல்லாம் பண்ணுறார், எப்படிலாம் ஏமாத்துறார் அப்படிங்கிறது தெரிகிறது நன்னா. ஆனால் உண்மையான அன்பினையும் அவர் தான் தருவார். என்னென்னா, கண்ணாமூச்சி விளையாடுற அம்மா தான் உண்மையில் அந்த குழந்தை கையறு நிலை செய்வது வேறென்றும் தெரியாத நிலையிலே அம்மா என்று கத்தும் பொழுது ஓடி வந்து எங்கிருந்தாலும் ஓடி வந்து தூக்கி கொள்வாள். அதே போல் பெருமானை தவிர வேறு கதியில்லை என்று யார் ரிசைன் செய்கிறார்களோ, அதாவது சரணாகதி செய்கிறார்களோ, அவர்களை பெருமான் காக்கின்றான். தன்னை தவிர இன்னொரு பற்றினை அந்த உயிர் நாடும் வரையிலும் பெருமான் தன்னை மறைத்து கொண்டே இருப்பான். பெருமானே நமக்கு பற்றுக்கோடு என்று உறுதியாக அவனை பற்றி கொள்ளும் பொழுது பெருமான் அந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை நிறுத்தி விடுவார் என்று பார்க்கின்றோம்.